பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்ப இவன் வந்து கண்ணன் வந்து ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டாம வச்சுக்கிட்டே நிக்கிறான். உடனே ஏய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றான். அப்பவும் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ஐசு வந்து மாமா அப்படின்னு சொன்ன பின்னாடி கட்டுறான். கட்டி முடிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்க ரெண்டு பேரும். கதிரும் ஜீவாவும் கரெக்டா தாலி கட்டி முடிச்ச உடனே வந்து நின்னுட்டாங்க. இவன் தாலி கட்டி அப்பதான் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு பின்னாடி திரும்புறான். அண்ணனுக்கு ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டான். அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்கப்பா. ஐயோ நம்ம அப்படி நினைக்கவே இல்லையே, இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே நிக்கிறாங்க. இவன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த சமயத்துல பிரசாந்தும் வந்துட்டான். பிரசாந்தும் வந்தவன் நேரா இவனை வந்து கழுது பிடிச்சு, டேய் அப்ப இவன்கிட்ட சொன்னேன்லடா அப்படின்னு அடிக்கிறான். அடிச்ச உடனே நல்லா அடிக்கவுமே பின்னாடி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து தடுத்துனே அவர் திரும்ப அடிக்க போறான். ஏய் என்னோட அடிச்ச உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு ஐஸ்வர்யா வந்துருச்சு. அப்பவே உன்ட்ட நான் சொல்லிட்டு உன்னை பிடிக்கல எனக்கு வேண்டாம், கண்ணன் மாமாவதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு அது மீறி நீ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது ஓன் தப்பு அப்படின்னு. ஏண்டி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இவனோட நீ குடும்பம் நடத்திடுவியாடி, என்னை வேண்டான்ட்டு இவனோட இருந்துருவியா, அவன் எப்படி இருக்கேன்னு பாக்குறேன் அப்படின்னு திரும்ப அவனை வந்து அடிக்க போகும் பொழுது அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தத்துருவாங்க. அப்படின்னு தடுத்து அவங்களெல்லாம் தள்ளி விட்டுருவான். ஏய் அப்படின்னு வேற அவங்க கத்தி விட்டுருவான். அப்புறம் அவன் வெளியில வந்துட்டான். இப்போ வந்து இந்த பையன் மெதுவா அண்ணா அப்படின்னு போவான். பேசாதே அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்ப வந்து நான் இது வேற வழி இல்லை, நான் என்னடா சொல்றேன் வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் ஜீவா சொல்லுவார். ஏண்டா அவங்க அப்பா அண்ணனும் அப்பா அம்மாவும் இருந்துட்டு கண்ணனை போய் கூட்டிட்டு வான்னு, எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு பயந்துட்டு இருக்கவங்களுக்கும் போய் கூட்டிட்டு வா, அவன் வந்து அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நீங்க தெரியட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற அன்னைக்கும் என்ன பதில் சொல்றது. கஸ்தூரி அக்காங்க கத்தீர் கிடக்குறாங்கடா, நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டேன் நம்பட மேடான்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல ஜீவாவால. அண்ணா அப்படின்னு சொல்லும்போது தட்டி விட்டுறாரு. உடனே இது கதிர்கிட்ட வந்து பக்கத்துல வரும். அப்படியே கதிர் அப்படியே தள்ளி விட்டுருவான். அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க, பிரசாந்த் அடிச்சிடாம காப்பாத்தினாங்க. ஏன்னா தம்பி அடிக்கிறப்ப அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஆனா இது வந்து பேசும்பொழுது அவங்களால தாங்கிக்க முடியல, தள்ளி விட்டுருவாங்க. உடனே பசங்களாம் அண்ணா அப்படின்னு வருவானுங்க. உடனே போங்கடா யாரும் வாயை திறக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே வெளியில வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல எல்லாரும் வழக்கம் போல காத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா கத்திட்டு இருக்கு கஸ்தூரி, அவன் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்காதுன்னு ஊர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வழக்கம் போல புலம்பிட்டே கிடக்குறாங்க தானோ. ஐயோ மாமா நீங்க ரொம்ப அடிச்சிட்டீங்க, அவங்க எங்க போனானோ எப்படி இருக்கானோ தெரியல, வாங்க மாமா போய் பார்த்துட்டு வருவோம், இன்னும் காணோமே அப்படின்னு அவங்க புலம்பிட்டு கிடக்குறாங்க. இப்ப உள்ள வந்துட்டாங்க. இங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து வாயே திறக்காம அப்படியே நிக்கிறாங்க. என்னடா போய் தேடிட்டு வந்து நிக்கிறீங்களே, சும்மா நிக்கிறீங்களே, சொல்லுங்கடா எப்படி சொல்லுவாங்க. இல்ல என்னடா காணாமா, எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலையாடா, என்னடா சொல்றீங்க, மாமா வாங்க மாமா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், அவ ஏதாவது பண்ணிக்க போறா மாமா, எங்க போனானோ என்னமோ அப்படின்னு தன்னை கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான், ஓவராகவே கத்திட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. அக்கா நீங்க இருங்கக்கா, ரொம்ப இது பண்ணாதீங்கக்கா அப்படின்னு முல்லையோட சொல்லி பாக்குது. ஏய் பைத்தியக்காரி நான் தான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டி, கண்ணனை இழுத்துட்டு வருது, கண்ணன் தாண்டா அவனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் சொல்லுங்கடா என்ன வாயை மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கடான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஏய் சொல்லுங்கடா, கண்ணனோட ஒன்றும் போயிடல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேகாவோட சொல்லிட்டு இருக்கும்போதே பிரசாந்த் உள்ள வந்துட்டான். பிரசாந்த் உள்ள வந்து என்ன பிரசாந்த் என்ன நடந்தது, நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லல, இப்படி ஐஸ்வர்யாவோட சுத்திட்டு இருந்தது ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டு நீ அப்படின்னா, அப்படி ஒரு பொண்ணு நமக்கு தேவையா அப்படின்னு. ஏய் என் பொண்ணு அப்படி சொல்லாது, என் பொண்ணு அப்படிப்பட்ட கிடையாது, இவன் தான் கண்ணின் தான் அவன் மனசை மாத்தி அவன் போட்டு குழப்பி வச்சிருக்கான் அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடனே என்ன என்ன எங்காச்சு, எங்க போனா எங்க என் பிள்ளை எங்க அப்படின்னு, ஏய் கண்ணை எங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் சொல்றான். அவன் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும். ஒண்ணு ஐஸ்வர்யா போனது எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், கண்ணை கூட தான் போயிருக்கா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க, தொடிச்சு போயிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே சூப்பர்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். யார்கிட்டையுமே குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் ட்ராகிங் மாதிரி தோணும், ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு எபிசோட பத்தி? இவங்க வந்து இவங்க ஜீவா கதிரோட ரியாக்ஷன் எப்படி, இவன் வந்து பிரசாந்த் பண்ணது சரியா, வீட்டில் உள்ளவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு, யாரோடது உண்மையிலே அதாவது உண்மையிலேயே பேர் பண்ண முடியாம
துடிச்சு போயிட்டாங்க, தவிச்சு போயிட்டாங்க, நீ யாரு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல